சிறுவர் சிறுமிகளிடம் கதை கேட்கும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் புது முயற்சியாக புதுச்சேரியில் கதை சொல்லும் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் கதை கேட்டனர். குழந்தைகளை தாலாட்டு பாடி தூங்க வைப்பது போல கதை சொல்லி தூங்க வைக்கும் கலையையும் நம் நாட்டு தாய்மார்கள் தொன்று தொட்டு செய்து வருகின்றனர். தற்போது ஊடகங்களும் கணினி விளையாட்டுகளும் குழந்தைகளை திசை திருப்பி அவர்களின் இயல்பான ஆசைகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு விடுகின்றன. இதை தடுக்கும் வகையில் புதுச்சேரியைச் சேர்ந்த தனியார் அமைப்பு ஒன்று கதை சொல்லும் போட்டியை நடத்தியது. இதில் பலர் கலந்து கொண்டு நீதி போதனை, தந்திர கதைகள், சரித்திர கதைகள், தெனாலிராமன் கதைகள் போன்ற பல்வேறு கதைகளை கூறினர். இதில் ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் கதை கேட்டனர். இங்க பெரியவங்களாம் சேர்ந்து சின்ன குழந்தைக்கு வேண்டிய கதை, ஒழுங்கான கதைலாம், ஒழுக்க கதைலாம் எல்லாருக்கும் சொல்றாங்க. இதனால எங்க ஃப்ரெண்டு கூடலாம் உட்காந்து பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தற்போதுள்ள அவசர யுகத்தில் குழந்தைகளுக்கு கதை சொல்லும் பழக்கம் மறைந்து வருவதால் இது போன்ற நிகழ்ச்சிகள் குழந்தைகளிடம் ஆர்வத்தை வளர்க்க உதவுவதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். குழந்தைங்களும் இது மாதிரி பெரியவங்க சொல்கிற கதையை கேட்கக்கூடிய திறனோ அல்லது கேட்கக்கூடிய பழக்கங்களும் குறைஞ்சிட்டு இருக்கு. அதனால் பழைய அந்த கதை சொல்லும் பழக்கத்தை மக்களிடையே ஊக்குவிக்கிறதுக்கும், இந்த முன்னாடி சொல்லிட்டு இருந்த பல நன்னெறி கதைகள்லாம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு போகணுன்ற காரணத்தினாலையும் இந்த போட்டியை ஏற்பாடு செய்துள்ளோம். ஸோ எதிர்கால இந்தியா நல்லபடியாக இருக்கணும்னா இவங்க நல்லபடியாக இருக்கணும். ஸோ இவங்க நல்ல கதையும் நல்ல வழியில் வாழ்க்கையை நடத்துறதுக்கு வேணுங்கிறத நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். குழந்தைகளை சிறந்த குடிமக்களாக்க வளர்க்க உதவும் நீதி போதனை கதைகளை கேட்க இது போன்ற நிகழ்ச்சிகள் வெளிச்சத்தை நோக்கிய பயணத்தின் தடையற்ற பாதைகள் என்றால் அது மிகையல்ல.